ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்தியன் 2 ரொம்ப வருஷமாக வந்து கடப்பில் கடந்த ஒரு படம். இப்போது வந்துருமா, இப்போ முடியுமா, அப்போ முடியுமான்ற படத்துக்கு ஒரு வழியாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரும் விட்டுட்டாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குது? ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊராடாது, படிப்புக்கேற்ற வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்ரெய்லரு. ஊராடாது, படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் முதல் பாகத்தில் வந்து லஞ்சம் வாங்குறதுனால என்னென்ன கொடுமைகள் எங்கள் மக்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார் இயக்குனர் சங்கர் அவர்கள். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு வந்து யார் யாருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தா நமக்கு வேலை ஆகும், ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் என்ன வேலை நடக்கும், ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் என்ன வேலை நடக்கணும் அப்படின்றதுக்கு எந்தெந்த ஆட்களுக்கு எவ்வளோ இது கொடுத்தா அந்த வேலைகள் நடக்கும் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார் இயக்குனர் சங்கர் அவர்கள் முதல் பாகத்தில். அந்த டீட்டெயிலோட இந்தியன் 2வும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் 2வில் வேறு ஒரு கதைக்காலத்தில் இந்த ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த நாட்டில் இருக்கவங்களாம் ஆளுக்கு வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், சிஸ்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை வந்து கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு டைமில் வந்து அவருக்கு வந்து இங்கே நாட்டில் சிஸ்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மேடையில் பேசியிருந்தார். அது ஏதோ சிஸ்டம் சரியில்லைன்ற விஷயத்தை வந்து இவங்க சொல்லும்போது வந்து அது ரஜினிகாந்தை சொல்கிற மாதிரி, அதாவது ரஜினிகாந்தை மறைமுகமாக விமர்சனம் பண்ணுற மாதிரியும் ஒரு இருக்குது. பட் அதனால் அது வந்து நம்ம இப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா படத்தில் கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சிஸ்டம் சரியில்லைன்ற விஷயத்தை வந்து அவங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்தார்த் அவர்கள் பேசுகிற டைலாக் வந்து அப்படி தான் தோணுது. நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. முதல் பாகத்தில் வந்து இந்த வர்மக்கலைகள்லாம் வச்சு நிறைய சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு இந்த படத்திலே வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. அந்த வர்மக்கலையை எங்கே கற்றுக்கிட்டாரு, எப்படி கற்றுக்கிட்டாரு, எங்கே போயிட்டு கற்றுக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்தில் நெடுமுடி வேணுன்ற ஒரு நடிகர் வந்து அந்த படத்தில் கண்டுபிடிப்பார், ஒரு சிபிஐ அதிகாரியாக. அவரே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் கூட என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் வந்து தவறு விட்ட ஒரு கேஸு சேனாபதி அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லரில் சொல்லும்போது கண்டினியூட்டியே கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில படங்கள் வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகிருக்கும், சம்மந்தமே இருக்காது ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து முதல் பாகத்தில் முடித்த அந்த கதையை இரண்டாம் பாதியில் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத ட்ரெய்லர் வந்து கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. கேரியரில் நான் முடிக்காமல் போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியன் முதல் பாகத்தில் கமலஹாசனுடைய அந்த கெட்டப்பு எப்படி இருந்தோ அதை அக்யூரட்டாக திரும்பவும் இரண்டாம் பாதியில் கொடுத்துருக்காங்கன்றதுல தெளிவாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த முடிய ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த இந்தியன் ட்ரெஸ்ஸு போட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போட்டுருக்க அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக சங்கர் அவர்கள் கரெக்டாக கையாண்டிருக்காரு. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அதுவும் அந்த கமல்ஹாசனுடைய ஆக்டிங், அவர் பேசுகிற அந்த ட்ரெய்லரில் பேசுகிற அந்த பஞ்ச் வசனங்கள், அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து முதல் பாகத்துக்கு இரண்டாம் பாகத்துக்கும் எந்த விதமான குறைச்சலும் இல்லை அப்படின்றத தெளிவாக வந்து ட்ரெய்லரில் சொல்லியிருக்காரு. அனிருத் பின்னணி இசை, பாட்டு வந்து நமக்கு ஏற்கனவே கேட்டோம், தாத்தா வராரு, இந்த பாட்டில் கதற விட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு வரும்போது என்னடா பாட்டு இது, சங்கர் அந்த படத்தில் என்ன மாதிரிலாம் பாட்டு போட்டிருப்பாரு, இந்த மாதிரிலாம் பாட்டை போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விமர்சனம் பண்ணாங்க. பட் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது பின்னணி இசையே நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பாடல்களுடைய இது எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு தான் பார்க்கணும். பின்னணி இசையில் எந்த வித குறையுமே இல்லாமல் இருக்காரு அப்படின்றதுல உறுதியாகவே இருக்கலாம். இந்த படத்தோடைய ஒளிப்பதிவு பாஸ்கோ மற்றும் பாபா பாஸ்கர். ஒளிப்பதிவு இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியும், அந்த காட்சிகளாக இருக்கட்டும், டாப் எண்ட்லேருந்து காட்டுற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், க்ளோஸ்அப்பில் கமலஹாசனுடைய ஃபேஸை காட்டுற காட்சிகளாக இருக்கட்டும், கேமரா ஒர்க்கு பர்க்காவாக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சொல்கிறேன், அதாவது எப்படின்னா பிரமிப்பூட்டும் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இயக்குனர் சங்கர் அவர்கள் பிரம்மாண்டத்தில் எந்தவித குறைய வைக்க மாட்டார் அப்படின்றத தெளிவாக இந்த ட்ரெய்லரில் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அதில் ஆணித்தனமாகவே அடித்து சொல்லலாம். இயக்குனர் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனருக்கு பேர் போனவர் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை இந்த ட்ரெய்லர் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. ட்ரெய்லரில் எந்த விதமான குறையுமே இல்லை. பின்னணி இசையாக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், நடிகர்களுடைய அந்த பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய முகபாவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம 100% உறுதியாகவே சொல்லலாம். ட்ரெய்லரில் எந்த விதமான குறையும் இல்லை. ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் மீண்டும் ஒரு சமுதாய கருத்தை முன்னெடுத்து திரும்பவும் இந்தியனை வரவைத்து பண்ணுற வேலைகளை கச்சிதமாக ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரெய்லரில் நமக்கு சங்கர் அவர்கள் படைச்சிருக்காருன்னா உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். சரிப்பா, 7-8 வருஷமாக இந்த கிடப்பில் போட்ட இந்த படத்தை ஒரு வழியாக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படமும் நல்ல விதமாக ரிலீஸ் ஆகிட்டு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சால் உண்மையிலே பெரிய சந்தோஷம்தான். முதல் பகுதியை ரசித்த அனைத்து ரசிகர்களுமே இன்னமும் வந்து இந்தியன் 2க்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற இந்த ரெக்கார்டை தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுங்க, இந்தியனுக்கு சாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் முடியை தூக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருப்பார் நம்ம கமலஹாசன் அவர்கள்.
அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆகுது பாருங்க. அது 1996 என்னவோ வந்த படம். அது இப்போ கிட்டத்தட்ட 28 வருடங்கள் ஆகுது அந்த படம் வந்து. 28 வருடங்களுக்கு பிறகு அந்த கமலஹாசனை அதே மேக்கப்போட காட்டுற விதம் மிகவும் அருமை. உலகநாயனுக்கு மீண்டும் ஒரு வெற்றி படமாக அமைய இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்தியன் 2 ட்ரெய்லர் பிரம்மாண்டத்தின் உச்சம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.